இப்ப சரி அனல் மூட்டுங்க. செவ்வாய்க்கிழமை வரல, ஓய்ந்து இருக்கிறோம். இப்ப ஒவ்வொரு கூட்டமும் யாருக்கு லாபம்? சத்தமா பேசுங்களேன். யாருக்கு லாபம்? டயர்டா இருக்கு இன்னைக்கு. இப்பதான் நான் ஸ்கூல்ல இருந்து வந்தேன், இப்பதான் வேலையில இருந்து வந்தேன், இப்பதான் கல்லூரில இருந்து வந்தேன், இப்பதான் பிசினஸ் முடிச்சு வந்தேன். யாருக்கு நஷ்டம்? சத்தமா சொல்லுங்க. எனக்கு ஆக்ஷனோட பாடியிலங்க யாருக்கு நஷ்டம்? ஏன் எனக்கு என்ன பேர்? ஓய்ந்து இருக்கிறேன். அடுத்த வாரம் போய்கொள்ளலாம், அடுத்த ஞாயிற்று போய்கொள்ளலாம். பிரியமானவர்களே, நாம் அனல் மூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அனல் மூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். வீட்டிலே அனல் மூட்டிக்கொண்டு, எப்படி அனல் மூட்டுறது நான் பிறகு சொல்றேன். இப்ப வசனம் மட்டும் எழுதி கொள்ளுங்க, ஏன்னா இதெல்லாம் நமக்கு எல்லாத்தையும் நான் சொல்றேன். லேவியராகமம் 6:9. லேவியராகமம் 6:9 அதை மட்டும் வாசிப்போமே. சரி வாசிப்போம். லேவியராகமம் 6:9. நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது ரா முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அணையக்கூடாது, எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் தன் சணல் நூல் அங்கியை தரித்து தன் சணல் நூல் சல்லடத்தை அறையில் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினியில் எரிந்து சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்தின் பக்கத்தில் கொட்டி. 13 வசனம். பலிபீடத்தின் மேல் அக்கினி, பலிபீடத்தின் மேல் அக்கினி, பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும், சத்தமாய் சொல்லுங்களேன், ஒரு பொழுதும் அவிழ்ந்து போகலாம். 131 பக்கம் உங்களை பார்த்து சொல்லுங்க. ஒரு போதும் அது என்ன செய்யக்கூடாது? அவிந்து போக கூடாது. ஆசாரியர்கள் ராத்திரி பகலாய் பிரதர் கவனி தம்பி, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை, உனக்குள்ள இருக்கிற அக்கினியை நீ பற்றி எரிய வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். தங்கச்சி, ராத்திரி எல்லாம் நீ அதை எரிய வை. பேசு. உனக்குள்ள ஒரு அபிஷேகம் பற்றி எரிய வேண்டும். அது அவிந்து போக கூடாது, அணைந்து போக கூடாது, அது அணைந்து போக கூடாது. ஆனால் ஓசியா புத்தகத்திலே அவர்கள் அனல் மூட்டாமல் ஓய்ந்திருக்கிறார்கள். அதனால அல்லவா சாபங்கள். சர்ச்சுக்கு வான்னு பாஸ்டர் சொல்ல வேண்டாம். சில நேரம் சிலர் பாருங்க, உபவாச ஜெபத்துக்கு வருவாங்க, என்ன பாக்குறீங்களா? இப்பயும் வர மாட்டாங்க. வந்தோன்னு அன்னைக்கு பயங்கரமா இருக்கும். என்ன சொல்லுவாங்க? சி, இன்னைக்கு மட்டும் நான் மிஸ் பண்ணி இருந்தா, இன்னைக்கு பாஸ்டர் பேசின வார்த்தை, பாஸ்டர் பாடின பாட்டு அநேகர் சொல்லிருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு மட்டும் நான் மிஸ் பண்ணி இருந்தா, ஐயோ நான் எவ்வளவு இழந்திருப்பேன். இந்த செவ்வாய்க்கிழமை மிஸ் பண்ணி இருந்தா. எத்தனை பேர் அப்படி சொல்லிருக்கீங்க? எத்தனை பேர் சொல்லிருக்கீங்கல்ல? நான் சொல்லிருக்கேன். ஆனா எத்தனையோ முறை நீங்க மிஸ் பண்ணிருக்கிறீங்கல்ல. எத்தனை முறை உங்க அபிஷேகத்தை நீங்க தான் அனல் மூட்ட வேண்டும். உங்க வல்லமை நீங்க தான் அனல் மூட்டணும். உங்க அபிஷேகத்தை உங்களுக்கு உங்க வீட்டுக்கு கவனிங்க. உங்களுக்கு உங்க வீட்டுக்கு வந்து இன்னொருத்தர் அனல் மூட்ட முடியாது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க தான் பார்க்கணும். பாஸ்டர் வரல, அவர் வர தேவையில்ல. அவர் என் மேல் கை வைத்த போது எனக்கு உண்டான வரத்தை, நான் அபிஷேகத்தை எழுப்புவேன். என் வீட்டிலே நான் எழுப்புவேன். சரி, வேகமாக ரோமர் 12:11. ஆவியில் எப்பொழுதும் அனலாயிருங்க. சொல்லுங்க எல்லாரும் என்ன பின்னாடி எடுத்தவங்க சத்தமா வாசிங்கள. வாசிங்க. 12:11 தானே? அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து ஆவியிலே. அப்ப அசதியா இருக்காதீங்க. தம்பி, அங்க எப்படி இருக்காதீங்க? வாசிச்சோம் ஓசியால ஓய்ந்திருந்தார்கள். லேவியராகமத்தில் என்ன வாசிச்சீங்க? பலிபீடத்தின் அக்கினிய அவிழ்த்து போட வேணாம், அதை அணைய விட்டுறாதீங்க. ஓ,
தங்கச்சி உன் மேல ஒரு அக்கினி எரியுது. சிஸ்டர் உங்க மேல ஒரு பலிபீடத்தின் அக்கினி எரியுது. பிரதர், தம்பி, உன் மேல ஒரு பலிபீடத்தின் அக்கினி எரிகிறது. பெந்தெகோஸ்தே நாளிலே அந்த ஆவி எனக்குள் வந்தது, அந்த அபிஷேகம் வந்தது. உங்களுக்கு தெரியுமா? என்ன கவனிங்க பிரதர், ஒரு பெரிய சாபம் வந்த போது ஆரோனை பார்த்து மோசே சொல்றான், நீ ஓடு, பலிபீடத்தின் அக்கினியை கொண்டு வா. இப்ப என்ன கொஞ்சம் கவனிங்கல, என்ன பாருமா, பலிபீடத்துல அக்கினிய பிரதர் கவனிக்க சொன்னேன் நாராயணசாமி. பலிபீடத்தின் அக்கினியை கொண்டு வா. வாதை புறப்பட்டுச்சு. பாதி பேர் செத்துட்டாங்க. இவன் பலிபீடத்துல அக்கினியை எடுத்து செத்தவங்களுக்கும் உயிரோடுக்கும் நடுவுல நின்னா. நின்னா. வாதை நின்று போயிற்று. நல்ல வெறித்தனமா அந்நிய பாஷை பேசி இல்ல, உங்களுக்கு புரியல, நீங்க சும்மா கை தட்டுறீங்க. நான் ஆவியில நீங்க சும்மா கை தட்டுறீங்க. நான் இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறேன். பலிபீடத்தில் அக்கினி எரிஞ்சிட்டே இருக்கணும். சொல்லுங்க, எரிஞ்சிட்டே இருக்கணும். உங்க பலிபீடத்தில் அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கணும். இப்ப ரோமன்ல என்ன வாசிச்ச மணி? அசத்தியாய் ஈராமல். வா, சத்தமா சொல்லுங்க. அசத்தியாய் ஈராமல். எதுக்கு அசத்தியா? நாளைக்கு போயிடலாம், நாளைக்கு ஜெபம் பண்ணலாங்க. எத்தனை முறை சர்ச்சுக்கு நீ வரல? எத்தனை முறை நீ ஜெபிக்கல? இது எதை குறிக்குது? அசதி. சொல்லுங்க எல்லாரும். அசதியாய் இராம. அசதி எதை குறிக்குது? நாளைக்கு போகலாம், போனா இன்னைக்கு ஜெபம் தான் நடக்கும். அந்த ஜெபம் தான் வல்லமன்னு தெரியலையே. அசதி ஆயிராம எப்படி இரு? எதுக்கு ஜாக்கிரதையாரு? வாசி. ஆவியில என்ன பாருங்க, யாரு அனலா இருக்கணும்? பாஸ்டர் வர இல்லையே, பாஸ்டர் ஒரு எழுப்புதல் கூட்டம் வைங்க, நான் அனலா ஆக்குவேன். எனக்கு நேரம் இருந்துச்சுன்னா பேசுவேன், பேசித்தான் ஆவேன். எனக்கு அனல் வேணும். அனல் இல்ல, உள்ள இருக்கு. சொல்லுங்கள் ஆமேன். இதெல்லாம் வேற இடத்துல பேசினா நல்ல ஆமேன் வரும். அனல் எனக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு. இப்ப நான் அசதியா இருக்கிறேன், ரொம்ப அசதி. ஆரம்ப நாட்களில இருந்த மாதிரி எழுப்புதலுக்காக ஏங்குறவங்க இல்ல. கிறிஸ்டியன் சேனல் நடத்துற சாம் என்னுடைய நெருங்கிய நண்பர். 91ஆம் ஆண்டிலிருந்து அவரும் நானும் தினமும் சந்திக்காத நாட்கள் இல்லை. அவர் என்னை பார்க்க வந்தார். காலையில 9:30க்கு வந்தார். 1:30 வரைக்கும் என்னோடு பேசினார். நானும் அவரும் என்ன பேசிக் கொண்டிருந்தோம் கவனிங்க. ஆரம்பத்தில் இருந்த தாகம் இன்னைக்கு வாலிபருக்குள்ள இல்ல. நான் 91ஆம் ஆண்டு நான் எங்க போனாலும் ஒரு வாலிப கூட்டம் வருவாங்க என் பின்னாடி. அவங்க எல்லாம் யாரு? ரிக்ஷா ஓட்டுறவங்களா, நல்லா படிக்கிறவங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க 50,000 60,000 சம்பளம் எடுக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் என் பின்னாடி வந்துட்டே இருப்பாங்க. ஆரம்பத்துல வசனத்தின் மேல் இருந்த தாகம், ஆரம்பத்துல எழுப்புதலுக்காக சேர்ந்து சேர்ந்து ஜெபிச்சாங்களே, அந்த மாதிரி ஜெபம் இப்ப இல்ல தம்பி. இந்த வாலிபர்களுக்குள்ள நான் பார்க்க இல்ல. ஆரம்பத்துல ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு கூட்டம் மிஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 91ஆம் ஆண்டு பிவி கோயில் தெருவில் தாமஸ் ஹவுஸ் அவங்க வீட்டுல தினமும் 2 மணிக்கு ஜெரம் என்னோட வருவாப்புல, ஞாபகம் ஒரு சைக்கிள் எடுத்துட்டு தினமும் 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நான் பேசுவேன். தினமும் 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் தினமும், ஞாயிற்றுக்கிழமை தவிர. அருமையான சகோதரன் ஜெரோம், சகோதரன் ஸ்டீபன் இன்றைக்கெல்லாம் நல்ல கை நிறைய சம்பளம் எடுத்து நல்ல ஊழியக்காரரா இருக்கிறாங்க. தினமும் ஒரு கூட்டம், தம்பி பேசுங்க